ஊடகங்களில் பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. அவற்றில் ஒன்று சில சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த இயக்கங்கள், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த இயக்கங்கள் தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, கடந்த ஒரு மாத காலத்தில் நான் படித்தது, அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் பொய் வழக்குகளிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அப்படின்றதை முன்வைத்து அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும்லாம் இங்கே கோரிக்கை வைக்கிறார்கள். இப்போதும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை அப்பாவிகள் என்று எப்படி சொல்ல முடியும்? இவர்கள் அப்பாவிகளா? இல்லை, நாங்கள் இப்போ அவர்களை அப்பாவிகள் என்று நம்ம உடனடியாக தீர்ப்பு சொல்லிட முடியாது. ஆனால் அவர்களை குற்றவாளிகள்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரத்தை இந்த ஊடகங்களும் காவல்துறையும் வைத்திருக்கிறது? உடனடியாக அந்த அந்த தகவல்கள் எதுவும் வெளியே தெரியாத நிலையிலேயே அவர்களை கைது செய்த மாத்திரத்திலேயே இப்போ போலீஸ் பக்ருதீனை பொறுத்த வரைக்கும் திருப்பதி திருமலை கொடை வருது, அதில் பூந்து குண்டு வைத்து நாச வேலை செய்வதற்காக திட்டமிட்டு இருந்தார், கைது செய்தோன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை எழுதுது. இன்னொரு பத்திரிகை எழுதுது, திருப்பதியில் போயிட்டு குண்டு வைத்து திருப்பதி கோவிலை தகர்ப்பதற்கு திட்டமிட்டார்கள் அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுதுது. இன்னொரு பத்திரிகை சொல்றாங்க 2 பேர் சுட்டு கொண்டுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, ஒரு இன்ஸ்பெக்டரும் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு மாலை பத்திரிகை தலைப்புச் செய்தியாவே போடுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? இன்னொரு பத்திரிகை சொல்லுது, அவங்களை கைப்பற்றும் போது கரன்சி, வெளிநாட்டு கரன்சிகள் கத்தையாக கைப்பற்றப்பட்டது, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் போட்டாங்கன்னு ஒரு பத்திரிகை சொல்லுது. அப்ப இதுல எது உண்மை, எது நடந்து கொண்டிருக்கிறது, காவல்துறை எதை சொல்ல வருகிறது? இந்த இந்த 3 கைது செய்யக்கூடிய இவர்கள் எப்போது குற்றவாளிகளாக கருதப்பட்டார்கள்? இந்த ஆடிட்டர் ரமேஷ் கொலைக்கு பிறகா? அவர்கள் ஏற்கனவே அத்வானி குண்டு வைத்த, அத்வானி போன பாதையில குண்டு வைத்ததாக இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். இங்க ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்ட உடனே இங்க மிகப்பெரிய போராட்டங்கள் பந்துன்னு சொல்லிட்டு நடந்த பிறகு போலீஸ் அந்த அழுத்தத்தின் காரணமாக இவர்களை குற்றவாளிகள் என்று பட்டியல் வெளியிடுறாங்க. அது வரைக்கும் இவர்கள் குற்றவாளிகள் இருந்தது வேற எதுக்கு? இவங்களை குற்றவாளிகள் வெளியிடுறாங்க. நாங்கள் அப்ப இருந்த ஒரு உயர் அதிகாரிகிட்ட கேட்கிறோம், இந்த நேரத்தில் இதை வெளியிடுறீங்களேன்னு சொல்லும் போது இது நாங்கள் முன்னே திட்டமிட்டு இருந்தோம், இப்ப வெளியிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆக பழைய வழக்கை தான் அவர்கள் தேடுவதாக வெளியிட்டார்கள் தவிர, இப்ப கைது செய்த உடனே ஆடிட்டர் ரமேஷ், வெள்ளையன், இன்னும் இருக்கக்கூடிய 10-15 பேரை கொன்றது இவர்கள் தான் சொல்லிட்டு இவங்க தலைமையில எல்லா வழக்குகளையும் போட்டு வழக்கை முடிப்பதற்கு திட்டமிடுகிறார்களா என்ன என்பதை வழக்கு நடக்கும் போது நம்ம பார்க்க முடியும். 4 யங் ஜுவனைல் அஃபெண்டர்ஸ் இந்த கேஸ்லயே, கோயம்புத்தூர் பிளாஸ்ட் கேஸ்லயே 4 ஜுவனைல் அஃபெண்டர்ஸ், அவங்களுக்கு 14 வயசு 13 வயசு. வீடியோ இருக்கு, வீடியோவில் பார்த்தாவே அந்த பையன் ஆஃப் பேண்ட் போட்டு நின்றுருப்பான். அந்த பையனையும் மேஜராக காண்பித்து கேஸ் போடப்பட்டது. ஹைகோர்ட்டுக்கு வந்தோடனே ஜஸ்டிஸ் பிரபா ஸ்ரீதேவன் பார்த்தோன்னே எல்லாம் ஜுவனைல் அஃபெண்டர்ஸ், இவங்க பேரில் எப்படி 302 ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துச்சுன்னு சொல்லி பாதி ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கப்ப அக்குட்டலுக்கு உடனே ஆர்டர் போட்டாங்க. எப்படி காவல்துறைக்கு தெரியாம போகுமா? எல்லா காவல்துறையும் நாங்க தவறா சொல்லல. நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும். எல்லா காவல்துறையும் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்ல வரல. இப்போ நடந்த படுகொலைகள் 6 படுகொலைகள் ஏற்கனவே இது சொந்த காரணங்களால் பெண் தொடர்பு, கட்ட பஞ்சாயத்து, இது போன்ற விஷயங்கள் நடந்தது என்று நம்முடைய டிஜிபி அவர்களே அறிக்கை கொடுத்திருக்காங்க. எப்போ டிஜிபி, அதாவது பிஜேபியினுடைய 3 பேர் கொண்ட விசேஷ குழு டெல்லியிலேருந்து இங்க ஆய்வு செய்து விட்டு பிரஸ் சந்திக்கிற அந்த சூழல்ல அறிக்காது. அது அந்த நேரத்தில் இந்த டிஜிபி கொடுத்த அறிக்கை வரவேற்கத்தக்கது. அதனால எல்லா காவல்துறையும் நாம் சொல்லல, ஒரு சிலர் அதில் இருக்கிறாங்க. அதுல உளவுத்துறையிலும் குறிப்பாக ஒரு சிலர் இருக்கிறாங்க. உளவுத்துறையும் முஸ்லீம் விரோத போக்கோடு, இந்த பாசிச சக்திகளுக்கு ஒத்துழைப்போடு, அவங்களுடைய சிந்தனை போக்கோடு இருக்கக்கூடியவர்கள்.